குடும்பத்திலும் ஆவிக்குரிய குடும்பம் ஒரு பக்கம், மாம்சமான குடும்பம் ஒரு பக்கம். ஆவிக்குரிய குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை மாம்சமான குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுப்பார். I see a lot of Christians who are good in their spiritual family, who have good relationship with their spiritual family, but you turn to their personal family, they don't have that much of good relationship. அநேக கிறிஸ்தவங்களை கவனிங்க, சபைக்குள்ள ஆவிக்குரிய குடும்பத்துல நல்ல ஐக்கியத்தை வைத்திருப்பார்கள், கிறிஸ்தவர்களுக்குள்ள கிறிஸ்தவர்களோடு நல்ல ஐக்கியத்தை வைத்திருப்பார்கள். ஆனா குடும்பங்களில், அவர்கள் வீடுகளில் சென்று பாருங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்காதுங்க? ஒற்றுமை இருக்காது, அன்பு இருக்காது, கருசனை இருக்காது, விசாரிப்பு இருக்காது. என்ன இருக்குங்க? எரிச்சலும், வைராகியமும், கசப்பும், கோபமும், இதுதான் அவங்களுக்குள்ள நிரம்பி இருக்கும். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எவ்வளவு கணக்கு ஆவிக்குரிய சபையில், ஆவிக்குரிய குடும்பத்திற்கு விசாரிப்பாரோ அதே கணக்கு, அதே கருசனோட தான் நம்ம தனிப்பட்ட மாம்சத்தின் குடும்பத்திற்கும் கணக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறார்.